உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தா இவங்க இந்த குணத்தில் தான் இருப்பாங்கன்னு ஒரு பொதுவான கணிப்பு இருக்கும் இல்லைங்க சார், அது என்ன அப்படிங்கிறத நேர்களுக்கு சொல்லிடுறேங்க சார். இந்த யானை தந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ வலிமை வாய்ந்ததாக இருக்குதோ அதேமாரி இது இவருடைய உடம்பும் வலிமையாக இருக்கும், மன வலிமையும் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க. ஒரு சிறந்த நிர்வாகத்திறனோடு அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. குறிப்பாக இந்த அரசு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுடைய கவனத்தை மிக சிறப்பாக செலுத்தணும். பர்டிகுலராக இந்த நட்சத்திரம் அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருந்துச்சுன்னா மிக கவனமாக இருக்க வேண்டியது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. சிறு வயதிலேயே அந்த திருமண வாழ்வை சுகரிக்கக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்கள். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு தடைகள் ஏற்படலாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னெடுக்கும் பொழுது இந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இவங்களுடைய முதலீடுகள் இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்குதுன்னா அந்த பித்தம் சம்பந்தப்பட்ட உடல் ரீதியாக பாதிப்பு. இறை வழிபாட்டில் மிக சிறப்பாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு கடவுள் வழிபாடு என்றால் பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். சார், ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் உத்திராடம் நட்சத்திரத்தோடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாகவே உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தா இவங்க இந்த குணத்தில் தான் இருப்பாங்கன்னு ஒரு பொதுவான கணிப்பு இருக்கும் இல்லைங்க சார், அது என்ன அப்படிங்கிறத நேர்களுக்கு சொல்லிடுறேங்க சார். உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வலிமைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தோடைய குறியீடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யானை தந்தத்தில் குறிக்குங்க. இந்த யானை தந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ வலிமை வாய்ந்ததாக இருக்குதோ அதேமாரி இது இவருடைய உடம்பும் வலிமையாக இருக்கும், மன வலிமையும் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க. எதையுமே ஒரு சிறந்த நிர்வாகத்திறனோடு அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. எதையுமே பார்த்திங்கன்னா இந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்களுக்கெல்லாம் இவங்க அடிமையாக மாட்டாங்க. நேர்மையான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இவங்களுக்கு இருக்கும். மேலும் இந்த கற்பனை சார்ந்த விஷயங்களில் எக்காரணத்தை கொண்டு கவனம் செலுத்தாமல் யதார்த்தமான வாழ்க்கை என்ன, அந்த யதார்த்தமான வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்க்கையை மிக சிறப்பாக நடத்தி செல்லலாம், நேர்மையாக வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கான சந்தர்ப்பங்களை எப்படி வகுத்து கொள்ளலாம், ஒரு சரியான திட்டமிடுதல்களோடு நம்ம எப்படி நம்முடைய வாழ்வை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே சமயம் இவர்களை நம்பி யாருமே கெட்டு போனதாக சரித்திரமே இருக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது சரியான வழி பாதையை காட்டக்கூடிய ஒரு தன்மை பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவர்களுடைய ஆளுமை நிறைந்த வழிகாட்டுதல்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளைத்தான் தருமே தவிர எந்த விதத்திலும் ஒரு சிறு பாதிப்பையும் தராது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தொழில் இல்லை வேலை எந்த துறை சார்ந்து அவங்க தேர்ந்தெடுத்தால் அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதீத அளவாக இருக்குங்க சார். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் செய்ய வேண்டிய தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க எந்த தொழில் எடுத்தாலுமே அதில் நம்புறோன்னா குறுகிய காலத்தில் வந்துடுவாங்க, முன்னுக்கு வந்துடுவாங்க. குறிப்பாக இந்த அரசு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுடைய கவனத்தை மிக சிறப்பாக செலுத்தணும். பர்டிகுலராக இந்த நட்சத்திரம் அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த அரசு வேலை வாய்ப்பை பெறுவதற்கு முழுமையான தகுதி உடையவர்கள். குரூப் 1 சம்பந்தப்பட்ட அந்த கல்வியிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஆளுமை நிறைந்த ஆட்சியாளராக திகழ்வதற்கோ அல்லது காவல்துறை நிர்வாகத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமை வாய்ந்த நபர்களாக இருப்பதற்கோ இந்த உத்திராட நட்சத்திரம் அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் பதிவு செய்ய. ஸோ அரசு வேலை வாய்ப்பை இவர்கள் மிக சிறப்பாக முன்னெடுக்கலாம். அது சார்ந்த வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. மேலும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்த விஷயம் செய்யும்போது எச்சரிக்கையுடன் இருக்கணும்னா அது எந்த விஷயமா இருக்குங்க சார்? உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இந்த 3 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் எங்கே இவங்க பிறண்டாலும் இவரோட வாழ்க்கையில் அது பிற்பகுதியில் மிக கடுமையான பாதிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மேக்சிமம் இவர்கள் அந்த மாதிரியான ஒரு தன்மையில் செயல்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த நேர்மைங்கிறது சத்தியத்தை மதித்து நடக்கிறது இவருடைய அடிப்படை குணமாக இருக்கும். இருந்தாலுமே கூட சில நேரங்கள் மற்றவர்களால் இவருடைய வாழ்க்கை பாதை மாறுங்க. அப்போ அந்த நேரத்தில் மற்ற விஷயங்களுக்கு இவங்க முன்னுரிமை கொடுக்காமல் இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை சத்தியம் இதையெல்லாம் மதித்து அதற்கான தன்மையில் வழியில் நடத்தினார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் வாழ்வு வெற்றிகரமானதாக அமையும்.
உண்மைக்கு புறம்பான விஷயங்களை முன்னெடுக்கும்போது இவர்கள் வாழ்க்கை ஆதாள பாதாளத்துக்கு போயிடும். திருப்பி மீண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. மேலும் இந்த லகரி வஸ்துகள்னு சொல்லுவாங்க, அல்லது இந்த போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய அறிவை மதிமைக்கு கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. இதுலாம் இவங்க நாட்டம் செலுத்தவே கூடாது. இதெல்லாம் இவருடைய வாழ்க்கையை 200% பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர்களுக்கு நம்ம இந்த நேரத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இது ரெண்டும் எப்படி இருக்குங்க சார்? உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் மிக சிறப்பாக சிறு வயதிலேயே அந்த திருமண வாழ்வை சுகரிக்கக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்கள். குறிப்பாக இவருடைய வாழ்க்கை துணையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பேராக அமைவாங்க. எக்காரணத்துக்கு அந்த முரண்பட்ட தன்மையிலான ஒரு வாழ்க்கை துணையெல்லாம் இவரால் சுகரிப்பதே இல்லை. அப்படியே சுகரித்தாலும் அது ஒரு 10% தான் இருக்கும். மீதி 90% நபர்கள் இந்த உத்திராடத்தை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன் மனமொத்த ஒரு தம்பதியாக வாழ்வதற்குண்டான சரியான வாழ்க்கை துணையை தேர்வு செய்வாங்க. அதன் வழியிலேருந்து ஒரு இளமை பருவத்திலே திருமண வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்களாக இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு தடைகள் ஏற்படலாம், அல்லது பெண் குழந்தை மட்டும் இவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கலாம். இது ஒன்று மட்டும்தான் இந்த ஜாதகத்தில் இருக்க, இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிரமமாக சிக்கல்களாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்துறோம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய கல்வி அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட ஆளுமை படிப்பு, அல்லது அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் சம்மந்தப்பட்ட தரக்கூடிய படிப்பு, பொதுமக்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த படிப்பு, அல்லது உயர்நிலை தேர்வுகள், அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஒரு தேர்வுகளில் அந்த கல்வியில் அந்த நாட்டத்தை செலுத்தும் போது ரொம்ப அற்புதமான வெற்றிகள் இவங்களுக்கு வரும். மேலும் இந்த நிதி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நிதி நிறுவனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு திறமையான படிப்புகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைன் பண்ணுறதுக்கு சூப்பரான வாய்ப்பை தரும். அதே சமயம் நிர்வாகம் அப்படிங்கிறது, குறிப்பாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்புகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு தன்னுடைய வெற்றிகளை பதிவு செய்யக்கூடிய நபர்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கல்வி இவங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கல்வியை தேர்வு செஞ்சு படிக்கலாம். அதில் நிச்சயம் 100% வெற்றி அவர்களுக்கு உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதில் பண்ணலாங்க சார்? உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னெடுக்கும் பொழுது கல்வி நிறுவனங்களை நடத்துதல், அல்லது கல்வி நிறுவனம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்தல், அல்லது இது சார்ந்த படிப்புகள் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் சம்மந்தப்பட்ட கல்வியில் இருக்குது பார்த்திங்களா, அதில் தன்னுடைய முதலீடுகளெல்லாம் முன்னெடுக்கும் பொழுது இவங்களுக்கு வருமானம் மிதமிஞ்சி அளவில் சேரும். கல்வி நிறுவனத்தை நிர்வகிப்பதன் மூலமோ, அல்லது கல்வி கூடங்கள் கட்டுவதன் மூலமாகவோ, அல்லது இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பயணியர் தங்கும் விடுதி அல்லது ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இவங்களுடைய முதலீடுகள் இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலான வருவாயை பெறக்கூடிய இந்த உணவகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இவங்கள் ஜொலிப்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இந்த தொழில்களில் இவங்களுடைய முதலீடுகள் இருக்கும் பட்சத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அந்த சரக்கு உந்துகளில் இருக்குது பார்த்திங்களா, அதில் இவங்களுடைய முதலீடுகள் ரொம்ப சிறப்பாக அமையும். அதில் மிகப்பெரிய லாபமும் தொழில் ரீதியான மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ஒரு யோகமும் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த்தில் இவங்க பிறவிலிருந்து இந்த பிரச்சனையும் வரலாம், இல்லை குறிப்பிட்ட காலத்தில் வரலாம்னா அது என்னவாக இருக்குங்க சார்? உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்குதுன்னா அந்த பித்தம் சம்மந்தப்பட்ட உடல் ரீதியை பாதிக்குது. உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிருங்க. இந்த ஹீட்டுனால் வரக்கூடிய பிரச்சனையினால் இவருடைய நினைவாற்றலும் கொஞ்சம் குறையும். ப்ளஸ் உடல் இயக்கத்தன்மை, அந்த ஸ்பீடு, அந்த உடம்புல எனர்ஜி இருக்கிற லெவல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்போ இந்த வெப்பத்தை இவங்க சமநிலைப்படுத்தி முறையாக வைத்துக்கொள்வது என்பது அதிகம் இவங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக இந்த பிபி அப்படின்னு சொல்கிறாங்கள, ப்ளட் ப்ரெஷர், அந்த விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் கடுமையான பாதிப்பை தரும். எனவே இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியம் காட்டக்கூடாது. இப்படி அலட்சியம் காட்டினார்கள் என்றால் உள்ளுறுப்புகள்லாம் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இது மாதிரியான இந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு முறையான ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிகச்சால சார்ந்த விஷயமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கோவில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா அந்த கோவில் வழிபாடு என்னவாக இருக்குங்க சார்? உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இறை வழிபாட்டில் மிக சிறப்பாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு கடவுள் வழிபாடு என்றால் அது காளஹஸ்தீஸ்வரர். காளஹஸ்தி சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை மிக சிறப்பாக பச்சை கற்பூர அபிஷேகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் செய்து, குறிப்பாக அந்த பிரதோஷ நாளில் பச்சை கற்பூர அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த விஷயங்களில் கலந்துக்கிட்டு அந்த இறை வழிபாட்டை இவர்கள் முன்னெடுக்கும் பட்சத்தில்
உலகத்தில் இவங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்களோ, எந்த மாதிரியான வெற்றிகளெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ, அது கல்வியாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். இந்த அனைத்து விஷயங்களிலும் மிகப்பெரிய யோக வாழ்வை இவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.